ராணியின் முகம் வேகமாக வயசாகிக் கொண்டிருந்தது. ஏனெனில் அவள் ஹேடிஸை ஒஃபெண்ட் பண்ணிவிட்டாளாம். "வி ஆர் த காட்ஸ் நவ்" என்று அவள் கூறிய பிறகு இந்த வார்த்தைகள் அவளுடைய வாயிலிருந்து வெளியே வந்ததும் ஹேடிஸ் ஒரு அதிர்ச்சி போல அங்கே தோன்றினான். அந்த நேரத்தில் மற்றவர்கள் எல்லாம் முட்டி போட்டு நிற்கத் தொடங்கினார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் எழுந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தான். அவன்தான் பெர்சியஸ். ஹேடிஸ் அவனை நிறுத்தி சொன்னான், "10 நாட்களில் கிராக்கன் இந்த நகரத்தை கடித்துவிடும். பிரின்ஸ் ஆண்ட்ரோமெடாவை சாக்ரிஃபைஸ் பண்ணாவிட்டால் அது தடுக்க முடியாது" என்று. பின் ஹேடிஸ் பெர்சியஸ்விடம் கூறினான், "உன் அப்பாவின் விருப்பம்தான்." பிறகு பெர்சியஸ் அதிர்ச்சியுடன், "ஓகே, நான் செய்யும்" என்றான். பின்னர் மக்கள் தெரிந்து கொண்டார்கள், பெர்சியஸ் தான் ஜியூஸின் மகன். அதனால் அவனை காட்சிகள் அனுப்பிய பார்வை என்று நினைத்தார்கள். ஆனால் உண்மையில் பெர்சியஸ்வின் தாய் ராணி. ஜியூஸ் அப்போது ஆத்திரமடைந்த ராணியை பக்கம் வைத்துக் கொண்டு அவளுடைய பேலஸில் நுழைந்தான். அதை தெரிந்து கோபமடைந்த ராஜா அவளை கொன்றுவிட்டான். பின்னர் அந்த கோபமான ராஜா அவள் உடலை கடலுக்கு எடுத்து போய் போட்டுவிட்டான். ஆனால் பெர்சியஸ் அதிலிருந்து மிச்சமாக பிறந்தான். அவனை ஒரு மீனவன் எடுத்து வளர்த்தான். பின்னர் பெர்சியஸ் நன்கு வளர்ந்ததும் ஹேடிஸ் வந்துவிட்டான். அவன் குடும்பத்தை அழித்து விட்டான். இப்போது பெர்சியஸ் கடவுள்களை எதிர்த்து மனிதர்களுடன் சேர்ந்து போராட முடிவு செய்கிறான். ஆனால் அவன் அந்த போதையிலிருந்தே நம்பிக்கையில்லை. கடவுள்களுக்கு எதிர்ப்பானவன் என்றால் மக்கள் நம்ப மாட்டாங்க. ஆனால் ராஜா தனது மகளை நேசிப்பதால் அவன் மட்டும் பெர்சியஸ்க்கு நம்பிக்கை வைத்து அவனை ஆதரிக்கிறான்.